வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான ஒரு தீபாவளி ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கடைகளெல்லாம் வாங்கும்போது இதோட ரேட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். வீட்டில் வந்து நம்ம குறைவான அமௌண்ட்ல செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வரும். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெசிபிக்காக ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் வந்து கீ வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கடாய் வச்சுருக்கேன்னா நல்லா வெயிட்டான நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா இண்டோலியம் கடாய் கூட நல்லா ஹெவி வெயிட்டாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்க்குறேன். பேக்கெட் பால் தான் சேர்க்குறேன். ஃபுல் க்ரீம் மில்க் கிடச்சா சேர்த்துக்கோங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நார்மல் பேக்கெட் பால் நந்தினி மில்க் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு இது போல் நல்லா பால் வந்து பொங்கி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பால் வந்து பொங்கி வரும்போது அந்த ஆடை அப்படியே பொங்கி வந்துட்டு உள்ளே போகும். இதே போல் நம்மளுக்கு பால் வந்து கொதித்து வரணும். சைடில் வந்து அந்த ஆடைகளெல்லாம் ஏடு போல் கட்டி வரும். ஒரு கரண்டி வச்சுட்டு அதை எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இதே போல் நம்மளுக்கு கொதித்து பால் வந்து பொங்கி வரும்போது ஆடெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கலெக்ட் ஆகிட்டு வரும். சுற்றியும் அந்த ஆடெல்லாம் கலெக்ட் ஆகும். அதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா திக்காய் வரணும். இந்த அளவுக்கு குறைஞ்சதுமேட்டு நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். ஒரு பாதி அளவுக்கு மேலே 3/4 வாசி குறைச்சி வச்சுக்கோங்க. பால் குறைஞ்சதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன், அப்படி இல்லைனா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். நான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா லெமன் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த திரியாக இருக்கும், அதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்வீட்டுக்கு. சைட்லலாம் இது போல் நல்லா கலெக்ட் ஆகிட்டு இது போல் வந்துட்டுருக்கும். எல்லாமே வந்து நீங்கள் கரண்டி வச்சுட்டு எடுத்து விட்டுட்டே இருங்க, எல்லாம் அடி பிடிச்சிட்டு வந்துடும். நல்லா இன்னும் குறைஞ்சி நல்லா திக்காகிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அடுப்பு பக்கத்துலேயே இருக்கணும். இது போல் நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. நல்லா திரியாக கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி. இது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. சுகர்லாம் வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து வந்துட்டுருக்கு. லைட்டான ஒரு எல்லோ கலர் மாதிரி வரும் நம்மளுக்கு. நல்லா இது போல் நல்லா திறந்து வந்துட்டுருக்கும். ஸ்ட்ரக்சர் பார்த்தாவே தெரியும், லைட் எல்லோ கலரில் இருக்கும். நல்லா அந்த திரியான தன்மையாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அந்த தண்ணியெலாம் எல்லாமே வற்றி நல்லா ஒரு சேர கலந்து வரணும். சர்க்கரை சேர்த்தங்காட்டி தண்ணி மாதிரி ஆகும். அந்த தண்ணி எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக வற்றி வரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பதம் வர வரைக்கும் கலந்துக்கணும். அந்த தண்ணியெல்லாம் சுருங்கி இந்த அளவுக்கு வர வரைக்கும் வச்சுட்டு நம்ம நெய் தடவி வச்ச ட்ரேயில் வந்து இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நான் வந்து சரிசமப்படுத்தி வச்சுக்கிறேன். ஒரே போல் ஈவன் படுத்திட்டேன். இதை வந்து ஒரு 5லேருந்து 8 மணி நேரம் போல் அப்படியே வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் போல் வச்சுருங்க. வச்சுட்டு சுற்றியும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க எடுத்துக்கலாம். அப்புறம் சுற்றியும் ஒரு கத்தி வச்சு கீரல் போட்டு விட்டுருங்க, ஒட்டாமல் நம்மளுக்கு வரத்துக்காக. ஒரு பிளேட் வச்சு கவுத்திக்கலாம். நல்லா நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துடும். நம்ம நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கங்காட்டி இது நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஷேப் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு. நல்லா திரியாக நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கடைகளில் கிடைக்கிற மாதிரியே விருப்பமான ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. வீட்டில் செஞ்சங்காட்டி நம்மளுக்கு ரொம்பவுமே குறைவான அமௌண்ட் தான் ஆச்சு. 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ அளவுக்கு கிடச்சிருக்கு. இது போல் எல்லாமே நான் ஃபீஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட சூப்பரான டேஸ்டான மில்க் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற அப்டேட் செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்வீட்லாம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.